கோதுமை முருங்கைக்கீரை போண்டா நல்லா மேலே மொரன்னு உள்ள மெதுவாக பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரலையும் சாப்பிட்ற மாதிரி இந்த போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை அழுத்திங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனேயும் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கலாங்க. ஒரு 2.5 கப்பு மாவு போட்டுக்கலாம். அதில் நம்ம அளந்து 2.5 கப்புங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப்பு போட்டு 2வது கப்பு இது. இன்னொரு கப்பில் ஒரு 3/4 போட்டுக்கலாங்க. மொத்தம் 2.25 கப்பு மாவு போட்டுன்னுக்குறோம். அது பொடியாக வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கலாம். அது பாருங்கள், ஒரு கைப்பிடி நிறைய, உங்களுக்கு பிடிக்கன்னா 2 கைப்பிடியாக போட்டுங்க. அது கூடவே கறிவேப்பிலை சிறுவை கட் பண்ணி வச்சு அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கலாங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா போட்டுங்க. நீங்கள் நான் 3 மிளகா கட் பண்ணி போட்டுனுக்கிறேன். சால்ட்டு போட்டுக்கலாங்க. கூடவே இட்லி சோட்டா மாவு இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மாவு, வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை மொத்தத்தையும் போட்டு நல்லா பிசறிக்கலாம். நல்லா இது போல் கலந்து விட்டுங்க. இது போல் நல்லா கலந்து விட்டுக்குன்னு தண்ணிங்க கொஞ்சமாக ஊற்றிங்க. நான் ஒரு பெரிய டம்ளரில் 3/4 தண்ணி எடுத்துன்னுக்கிறேன். அதை சேர்த்துட்டேன். நல்லா பிசறிக்கலாம். நான் ஊற்றின தண்ணி அது கரெக்டாக இருக்குங்க. இப்போ முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாங்க. இதில் நல்லா துளுராக கீரையாக போடுங்க. முத்தனை கீரை போடாதீங்க, ஏன்னா பசங்கள்லாம் சாப்பிடுவாங்க. அதனால் இது போல் துளுப்பாக இருக்கிற கீரையை போட்டு நல்லா பிசறிடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துங்க கொஞ்சம். நல்லா இது போல் பிசைஞ்சிருங்க. முருங்கைக்கீரை இரும்பு சத்து உள்ளது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கிறோம், கடைஞ்சி சாப்பிட்டுக்கிறோம், பொரியல் பண்ணுறோம். இது போல் பசங்க வானான்றாங்க கீரைன்னா இது போல் செஞ்சு கொடுங்க. எண்ணெய் காய வச்சுட்டேங்க ரெடியாக. இதுக்கு முன்னே எண்ணெய் ஊற்றி நான் காய வச்சுட்டேன். மாவு பிசையும் போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம கலக்கி வச்ச மாவு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம எண்ணெயில் விடலாங்க. இந்த முருங்கைக்கீரை போட்டு செஞ்சோம்னா நல்லா ருசியாக இருக்குங்க போண்டா. நல்லா அப்பப்போ இது போல் தொழி விட்டுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது போல் போண்டா செஞ்சிங்கன்னா நம்ம கடல மாவில் போடுறதை விட இது இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட போண்டா பாருங்கள் எடுத்தாச்சு. இது எதுவுமே பசங்கிட்ட கொடுத்தோம்னா வேஸ்ட் பண்ணாத சாப்பிடுவாங்க. அதே நீங்கள் சாம்பார்லேயோ எதுலேயோ கீரை போட்டு செய்யுங்க, எடுத்து கீரை ஓரமாக வச்சுட்டு சாப்பிடுவாங்க. நல்லா மெதுவாக இருக்குது பாருங்கள். மேலே நல்லா பொறன்னு இருக்குது. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான சுவையான போண்டாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.